அரசியல் களம். நிகழ்வுகளுக்கு அப்பால் உள்ள உண்மைகள். அவர்களே, இன்றைய அரசியல் கள நேரடி நிகழ்ச்சியில் பரிகார நீதியும் ஸ்ரீலங்கா நீதித்துறை சவால்களும் என்ற தலைப்பில் நாங்கள் இன்று உரையாட இருக்கின்றோம். இந்த தலைப்பினூடாக உறவுகள் இணைந்து உங்களுடைய கேள்விகளை கொடுக்கும் நேரமாக இந்த நேரம் உங்களுக்காக அமைந்திருக்கின்றது. 8 மணி பிரதான செய்திகள் வரை எங்களுடைய உறவுகள் இணைந்து உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாம். இன்றைய இந்த நேரடி நிகழ்ச்சியில் அவர்களே, வரலாற்று பின்னணியும் நீதிக்கான தேடலும் என்ற அந்த வகையில் நாங்கள் 1983 கருப்பு ஜூலை நிகழ்ந்து 43 ஆண்டுகள் கடந்த பின்னரும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு பரிகார நீதி கிடைக்காத நிலை. இது வரும் ஒரு கலவரம் அல்ல, அரச ஆதரவுடன் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலை கருப்பு ஜூலை 1983 நடந்தது. இனி பரிகார நீதியினுடைய முக்கிய தூண்கள் என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், உண்மையை கண்டறிதல், அரசால் மறுக்கப்பட்ட வரலாற்று சாட்சியங்களை ஆவணப்படுத்துதல், இழப்பீடுகள், மறுவாழ்வு, இழந்த சொத்துக்கள், அரசால் வழங்கப்படும் உண்மையான இழப்பீடு. இனி மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறைகள் இருக்கின்றது என்ற விடயங்கள், அரசியல் சாசனத்தில் கட்டமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வருவது எவ்வளவு முக்கியம் என்ற இந்த விடயங்கள் கூட இருக்கின்றது. இனி சர்வதேசத்தினுடைய தலையீட்டின் அவசியம் ஏன் என்பது கூட ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. உள்நாட்டு நீதி செயல்முறைகள் தோற்றுவிட்ட நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அல்லது சர்வதேச விசாரணை அமைப்புகளின் தேவை அவசியம் என்பது கூட தேவையாக இருக்கின்றது. சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில், உங்களுக்கு தெரியும், UNHCR அவர்களுடைய தீர்மானங்களும் இலங்கை அரசின் போலியான வாக்குறுதிகளும் இவைதான் இங்கே கருப்பு ஜூலையினுடைய முக்கிய சவால்களாக இருக்கின்றது என்பதை இங்கே கூறலாம். எங்களோடு இந்த விடயங்களை உரையாடுவதற்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக இங்கே கனடாவிலிருந்து அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை முதலில் நாங்கள் அழைத்துக் கொள்வோம். வணக்கம் நேரு அவர்களே. நேரில் இணைந்து அவர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்பதற்கு முன்னதாக ஒரு கேள்வி என்னவென்றால், 43 ஆண்டுகள் கடந்த பின்னரும் கருப்பு ஜூலை வடுக்களை பற்றி நாம் ஏன் இன்னும் பேச வேண்டியிருக்கிறது? பரிகார நீதி என்பதில் இலங்கை அரசு எங்கே தவறிழைத்திருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய இனங்கள் அனைத்தும் தாங்கள் எதிர்கொண்ட துன்பியல் சவால்களை இலகுவாக கடந்து செல்லவில்லை. அதற்கு உதாரணங்களாக இருக்கிறது. ஐரோப்பிய வட்டகையில் ஆர்மீனியா இருக்கிறது. அவர்கள் ஒரு நாடுமாகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் எதிர்கொண்ட துன்பியல் 1915ஆம் ஆண்டு நடைபெற்றது. இன்று 111 ஆண்டுகளை கடந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றும் அவர்கள் தங்கள் அந்த துன்பியலுக்கான முழுமையான இதை நிறுவுவதற்காக தாங்கள் அன்று சந்தித்தது ஒரு இனப்படுகொலை என்பதை என்னால் அதில் தண்டிப்பதற்கு யாரும் உயிருடன் இல்லை. அதில் சம்பந்தப்பட்டவர்கள் துருக்கியர்கள். இருந்தாலும் தங்களுக்கு நடந்த இதை இந்த உலக பந்தில் நீக்கமற அழிந்து போகாத ஒரு வரலாறாக பதிவு செய்வதற்கான முயற்சியை அவர்கள் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே கனடாவில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு 180 ஆண்டுகள் வதை. இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர்கள், பூர்வீக குடிகள் இங்கு அவர்கள் எல்லாம் குடியேறிகள், நாங்கள் உட்பட ஒவ்வொரு காலப்பகுதியில் குடியேறிக்கிறோம். முதலில் வந்தவர்கள் பிரித்தானியர்கள், பிறகு பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் இந்த மண்ணை இருந்தவர்களை ஆக்கிரமித்து அவர்கள் மீது பல வதைகளை செய்தார்கள். அதில் ஒரு பெரும் பங்கு கத்தோலிக்க திருச்சபைக்கே இருக்கிறது. இவ்வாறெல்லாம் அவர்கள் அந்த 180 ஆண்டுகளாக தங்களுடைய பரிகார நீதிக்காக தொடர்ச்சியான முயற்சியை செய்தார்கள். அவர்களுக்கு மீது பல அழுத்தங்கள் செலுத்தப்பட்டது. அவருடைய தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதையும் கடந்து அவர்கள் விலை போகவில்லை. அவர்களுக்கு குறைந்தபட்ச இதை ஏற்றுக்கொள்ளுமாறு பல நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அவருடைய தலைவர்கள் எதற்கும் அசந்து போகவில்லை. அவர்களுக்கு முழுமையான ஒரு நீதி கிடைக்கும் வரை அவர்கள் உறுதியாக நின்றார்கள். அவருடைய விளைவு 2008ஆம் ஆண்டு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது அவர்களுக்கும் கனடிய அரசுக்கும். அதாவது இந்த பரிகார நீதி சம்பந்தமான அடுத்த கட்ட நகர்வுகளை இணைந்து செய்வதற்கான ஒரு முயற்சி. அதில் என்னென்ன எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்களோ அதன்படிதான் உண்மையை கண்டறிதலும் நல்லிணக்கத்துக்குமான ஆணைக்குழு, ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன் கமிஷன் உருவாக்கப்பட்டது.
அந்த ஒரு கமிஷனில் 3 நியமிக்கப்பட்டார்கள். பிறகு அவர்கள் விலகி கொண்டார்கள். 2009 முழுமையாக புதியவர்களுடாக 3 பேரை கொண்ட கமிஷன் நியமிக்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள் அந்த 3 2 பேர் நம்மவர்களாக இருக்க வேண்டும், அதாவது பூர்வீக குடிமக்களை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை இருவருமாக தெரிவிக்கும் என்று துறைசார் வல்லுநர்களாக அவர்களுடைய பூர்வீக குடிகளில் வல்லமை கொண்டவர்கள் 2 நியமிக்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர்கள் 6 ஆண்டுகள் அவர்களுக்கான பணம் ஒதுக்கப்பட்டது. அவர்கள் முழுமையான விடயங்களை கண்டறிந்தார்கள். அதை ஒரு ஆதாரபூர்வமாக கண்டார்கள். என்னென்ன செய்யப்பட வேண்டும் என்பதை பரிந்துரைத்தார்கள். இதன் அடிப்படையில் என்னென்ன பரிந்துரைக்கப்பட்டதோ அதை அமல் நடத்துகின்ற செயற்பாடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2 தலைவர்கள் 2008 இதை உருவாக்கியவர் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவராக இருந்த பிரதமர். அவர் முதல் தடவையாக மன்னிப்பு கேட்டார் அந்த மக்களிடம். கனடிய தேசத்தின் சார்பில் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்காக நாங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்கிறோம் என்று பாராளுமன்றத்தில் சொன்னார். பின்னர் 2015 இது முடிவுக்கு வந்த பொழுது அவருடைய ஆணைக்குழு முழுமையான அறிக்கையை தயாரித்த பொழுது லிபரல் கட்சி ஆட்சியில் இருந்தது. 2 பிரதான கட்சிகள். பின்னர் 2வது கட்சியினுடைய தலைவரும் கூட வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் பிரதமராக சொன்னார், நாங்கள் உங்களோட மன்னிப்பு கேட்கிறோம் என்று. 2வது கனடா அவர்கள் மீது செய்ததை இனப்படுகொலையாக கனடிய அரசே அதை அங்கீகரித்து உங்கள் மீது நாங்கள் செய்தது, அதாவது 180 ஆண்டுகளாக பல்வேறு இதில் ஒன்றை பார்த்துக் கொள்ளணும். கடந்த காலங்களில் இது பொறுப்பாக இருந்தவர்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் அவர்களுக்கான பொறுப்பை இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு கடந்த காலங்களில் கனடிய அரசு என்ற ரீதியில் நடைபெற்றதுக்காக நாங்கள் அதை ஒரு இனப்படுகொலையாக அங்கீகரிக்கிறோம் என்றார்கள். இதில் திருச்சபையின் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்கள் பாப்பாண்டவர் பிரான்சிஸை இதற்கு முன்னர் இருந்தவரை சந்தித்தார்கள். அவரிடம் மன்னிப்பு கேட்டார். வத்திக்கான் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எங்களுடைய மண்ணில் வந்து எங்களுடைய மக்களிடம் கேட்க வேண்டும் என்றார். பாப்பாண்டவர் நீங்க வந்தார், அவர்களுக்கு முன்னால் போனார். அவர்களுக்கு முன்னால் அந்த மன்னிப்பை வெளிப்படையாக அவரிடம் கேட்டு அதை வரலாறாக பதிவு செய்தார்கள். அவையே அவர்கள் இவ்வளவுதான் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். எங்கு எல்லாம் ஏற்றுக்கொள்வதே வத்திக்கானில் அதை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். இல்லை, அவர்கள் தங்களுடைய மண்ணில் எந்த மண்ணில் அந்த துண்டும் இழைக்கப்பட்டதோ வாரங்கள் என்றார்கள், வந்தார்கள். இப்பொழுது சமீபத்தில் இப்பொழுது இலங்கையினுடைய நீதியமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்ஷா நாணயக்கார பாராளுமன்றத்தில் இந்த கருப்பு ஜூலைக்காக பேசுகின்ற பொழுது அவர் சொன்னார், நான் இது நடைபெற்ற பொழுது 11 வயதில் இருந்தேன். 2 நாட்களாக போலீஸை இயங்க விடாமல் முடக்கி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் வன்முறையினூடாக தமிழர்கள் கொன்றொழிக்கப்பட வேண்டும் என்பதை அரசை அனுமதித்தது. அதனால் அன்றைய ஜிஆர் அரசாங்கம் ஒரு பயங்கரவாத அரசாங்கம், அது ஒரு பயங்கரவாதத்தை, ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசத்தை செய்தது என்றெல்லாம் கடுமையான வார்த்தையை சொன்னார். ஆனால் அதை என்ன செய்து விட்டார், ஜிஆர் மீது தான் இதுக்கெல்லாம் பழி என்று சொல்லிவிட்டு கடந்து செல்வதாக இருக்கிறது. அதல்ல நீதி பொறிமுறை. எவ்வாறு கடந்த 180 ஆண்டுகளுக்கு முன்னர் எல்லாம் இருந்த கனடிய அரசுகள் செய்ததற்கு இன்றைய கனடிய ஆட்சி அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டு அதை ஒரு இனப்படுகொலை என்று அங்கீகரித்தது மட்டுமல்ல, கனடாவில் அதற்கான ஒரு நாளை, செப்டம்பர் 30ஆம் நாளை கனடிய தேசிய நாளாக அங்கீகரித்திருக்கிறார்கள். அவருடைய நல்லிணக்கத்துக்கான தேசிய நாளாக. என்றால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இங்கு என்ன நடைபெற்றது என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக. இப்ப இதை பேசிய ஹர்ஷ் நாணயக்காரர் இதை ஜிஆருடன் சொல்லிவிட்டார். அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டமாக இருந்த சந்திரிகா ஒன்றும் செய்யவில்லையா? சந்திரிகாவில் காலத்தில் நடந்த சம்மணியை பற்றி தான் நாங்கள் இன்று மகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்பாக ஒரு கேள்வி, நாங்கள் நேர்களை உள்வாங்குவதற்கு முன்னதாக உங்களிடம் ஒரு கேள்வி. இப்ப நீங்கள் ஹர்ஷ் நாணயக்கார நாடாளுமன்றத்தில் கூறிய விடயத்தை திட்ட தெளிவாக கூறினார். அரச பயங்கரவாதம் என்று சொன்னார், இனவாதிகள் என்று சொன்னார். உண்மையாக எவ்வாறு தமிழ் மக்கள் 43 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த விடயத்தை எவ்வளவு தெளிவாக கூறினார்களோ அவ்வளவத்தையும் அவர் அந்த நாடாளுமன்றத்தில் வைத்து கூறியிருக்கிறார். இது நாங்கள் ஓரளவுக்கு மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இதுதான் முதல் தடவை இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. ஆனால் இதில் அரசியல் இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய கருத்தை கேட்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். இதே நேரத்தில் அம்மையார் ஹர்னி அவர்களும் எரிக்கப்பட்ட நூலகம் தொடர்பாகவும் எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சி திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய அடையாளங்கள் இல்லாமல் எவ்வளவோ அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் இருந்ததை எல்லாவற்றையுமே அழித்தொழித்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். இப்படியும் பார்க்கலாம். அதாவது இதுதான் முதல் தடவையாக உத்தியோகபூர்வமாக அவர்களால் இந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கின்றது.
இதை நீங்கள் சாதகமாக பார்க்கிறீர்களா? இது ஒரு ஆதாரமாக பார்க்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் இதிலிருந்து எப்படி தமிழ் மக்கள் இந்த பரிகார நீதி தொடர்பாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம்? அதான் சொன்னேன், இப்பொழுது ஒருவர் ஒரு துரும்பை தந்திருக்கிறார். அதாவது அவர்களாக இதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்குது, அரசியல் காரணங்கள். என்றால் அவர்கள் ஜிஆர் ஆட்சி மீது மிக வன்மையான இது கொண்டவர்கள் என்று சொன்னால் ஜிஆர் ஆட்சி தான் அவர்களை, அதாவது ஸ்ரீமாவோ அவர்களை தடை செய்கிறார். ஜேஆர் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 77 அவர்தான் இவர்களை அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டு பின்னர் அவர்தான் 83 இணக்க அழிப்புக்கு பின்னர் காரணமாக அவர்களை காட்டி மீண்டும் தடை செய்தார். பின்னர் அவர்கள் மீண்டும் ஆயுத கிளர்ச்சிக்கு செல்கிறார்கள். பின்னர் அவர்கள் ஜேஆரின் காலத்தில் தான் 81 கொன்றளிக்க ஆரம்பிக்கப்பட்டு பிரேமதாச முடித்து வைத்தார். அவை அவர்கள் அது கடுமையான கோபம் அவர்களும் இருக்குது. ஹரணி பேசுகின்ற பொழுது வட்டலந்தையை பற்றி பேசுகிறார். அதாவது ஹர்ஷநாணயக்காரர் 89 ஒரு சின்ன தொட்டு விட்டு செல்கிறார்கள். அங்கு அதுக்கு அவர்கள் ஆழமாக செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் அது அவர்களுக்கு ஆபத்து என்றால் அவர்களே வட்டலந்தையை இப்பொழுது எடுத்து பேசுவதாக இல்லை, பல காரணங்களுக்காக. அதனால் அவர்கள் கடந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது இவர்கள் பேச ஆரம்பித்திருப்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்த இதை இன்னும் நகர்த்துவதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறது. ஆனால் நாங்கள் இது தமிழர்களுக்கு பார்த்தீங்களா சொல்லிவிட்டார்கள் என்று எங்களுக்கு இதை முடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதனால் தான் திருப்பியும் சொல்லுகிறேன், நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் என்பதில் முதல் தமிழர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். இது அந்த தெளிவை நோக்கி நகர்த்துவதற்கு என்ன சொன்னால் இதை ஜேஆருடன் முடக்குகிறார்கள், இருவரும் யுஎன்பியுடன் முடக்கிறார்கள். ஆனால் அது அல்ல. ஏனென்று சொன்னால் அப்ப சந்திரிகாவை விட்டு விட்டார்கள். அப்படி என்ன சந்திரிகா என்று பேசக்கூடிய செம்மணி எவ்வாறு ஆகிவிடும் என்கிற கேள்வி எழுகிறது. அவை நீங்கள் இதை வைத்துக் கொண்டால் நாங்களே சொல்லிக் கொள்ளலாம், அவை சந்திரிகா கவர்மெண்ட்டும் ஒரு டெரரிஸ்ட் கவர்மெண்ட் தான், சந்திரிகா கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர் டெரரிசத்தை தான் நடத்துது. என்றால் ஹர்ஷநாணயக்காரா இதை பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வாசுதேவ நாணயக்காராவினுடைய மருமகன், அதாவது குடும்ப வழியாக, அதாவது திருமணத்தினூடாக அல்ல. என்றால் அவருடைய மாமன் தான் வாசுதேவ நாணயக்காரர். அவே இந்த இடதுசாரி சிந்தனை நீரோட்டங்களில் வளர்க்கப்பட்டவர்கள், தமிழ் சமூகத்தோட நெருங்கி பழகிய ஒரு குடும்பம். என்றால் அவர்களும் சினிமா துறையில் படங்களை எடுத்தவர்கள், சினிமா துறையை இலங்கையில் ஆரம்பித்தவர்களே தமிழர்கள் தான். அவருடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தவர்கள். அதை அவர் பேசுகிறார். ஹர்ஷநாணயக்காரா பேசுகின்ற பேச்சில் அதை பலவற்றை குடிபெறுகிறார். என் வீட்டுக்கு நான் தமிழர் சமூகத்துடன் தான் வாழ்ந்தவர். இவர்களுடைய பார்வை என்பது வேறு. ஆனால் இந்த பார்வைக்குள் ஒரு இலங்கை சமூகத்தை கொண்டு வருவதாக இருந்தால், ஒரு சிங்கள சமூகத்தை கொண்டு வருவதால் பல படிமானங்கள் இன்னும் நிறைய செய்யப்பட்ட வாங்க என்றால் இதுல அவர் பல விடயத்தை முதன்மைப்படுத்துகிறார். என்னத்தை முதன்மைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதே போன்றுதான் இப்ப சந்திரிகா எவ்வாறு இருக்காரோ, சந்திரிகாலும் பார்க்க மிக மோசமானதை செய்தவர் மஹிந்தா. இந்த மஹிந்தாவில் தான் காலத்தில் தான் முள்ளிவாய்க்கால் வரையும் வந்துட்டோம். அப்படினால் மஹிந்தா ஜேஆர்லும் பார்க்க மிக மோசமான பயங்கரவாத அரசாங்கம், மிக மோசமான பயங்கரவாதத்தை அரசமயப்படுத்தி அமல் நடத்தியவர்கள். அப்ப இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம், இதை நான் கடந்த காலத்துக்கு குற்றமாக நாட் பிளேம் த பாஸ்ட் என்கிறார், லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். மூன்றாவது விடயம் சொன்னது நெவர் டு ரிப்பீட். அதை கடந்து சொல்வது நியூ ஜெனரேஷனுக்கு டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பிளாக் ஜூலை. இவ்வளவு விடயமும் நல்லது. ஆனால் இவை ஒரு பேச்சினூடாகவோ ஒரு சின்ன செயற்பாடினூடாகவோ நிறைவு பெறாது. இவை இப்ப நான் சொன்னேன், கனடாவில் இதை முழுமையாக நிறுவனமயப்படுத்தி இந்த ஏற்பை பாராளுமன்றத்தில் இனப்படுகொலை என்பதை ஏற்றுக்கொண்டு ஆகிவிட்டது. அவை கனடாவில் இனப்படுகொலை நடைபெற்றது என்றால் வரலாறு 100 ஆண்டுகளுக்கு பின்னரும் 200 ஆண்டுகளுக்கு பின்னரும் சொல்லும் ஆம் நடைபெற்றது பூர்வீக குடிகளுக்கு. அதை கடந்து அந்த இனங்கள் நகர்ந்து விட்டது என்பது 200 ஆண்டுகளுக்கு பின்னர் இருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இனப்படுகொலையில் கனடா உள்வாங்கப்பட்டதா இருக்கும். ஆனால் இலங்கை தீவின் இனப்படுகொலை என்பதை நாங்கள் மட்டும் பேசுவதாக இருந்துவிடும். அதை இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ள வைக்கும் வரை இலங்கையில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒன்று ஏற்றுக்கொண்டு விட்டால் அது பின்னர் அது வரலாறாகிவிடும். அதுக்கு பின்னர் வேறு அங்கீகாரம் தேவையில்லை. அது அந்த நிலைக்கு இவர்கள் வந்தாக வேண்டும். என்றால் ஏன் வர வேண்டும் என்பதற்கான ஒரு காரணத்தையும் சொல்லி தருகிறேன். பாப்பாண்டவர் சொல்கிறார், அதாவது அடிப்படை ஒன்று இருக்கிறது. அதாவது எப்பொழுது நல்லிணக்கம் சாத்தியம் என்பதற்கான அடிப்படை. The truth is an essential first step in reconciliation. இது அடிப்படையான விடயம். அதாவது உண்மையை கண்டறியாத வரையும் நல்லிணக்கம் சாத்தியமில்லை. இன்னொன்று இருக்கிறது, without honest and open account the past wrongs, true healings and trust cannot begin. இது அடிப்படையான, இது ஒரு
ஆய்வினுடைய அடிப்படை கோட்பாடுகள், ஒரு நல்லிணக்கத்துக்கான இது அவை உண்மையான வெளிப்படையான இது அதான் உண்மையின் நல்லிணக்கமான ஆணைக்குழு நிறுவுவதற்கு காரணமே இவற்றை முழுமையாக கண்டறிவதற்கு. இல்லாவிட்டால் ஒரு ஹீலிங்கும் ட்ரஸ்டும் ஆரம்பிக்க முடியாது. இப்பொழுது ட்ரஸ்ட் உருவாக்க வேண்டிய கடமை தமிழ் மக்கள் இந்த ஆட்சிகள் மீதும் ஆட்சி முறைமைகள் மீதும் நம்பிக்கை கொள்வதற்கான இதை கொழும்பு தரப்பு தான் செய்ய வேண்டும். அதை செய்வதாக இருந்தால் இவை நடைபெற்றாக வேண்டும். இது அடிப்படையாக இருந்தாலும் இந்த அடிப்படையைத்தான் போப் பிரான்சிஸ் 2012 இலங்கைக்கு போன பொழுதும் அவர் இதை வலியுறுத்தினார். ஏன்னா இது அடிப்படை, இது எல்லாருக்கும் புரிதலுக்குரிய அடிப்படை. அதை அவருடைய பாணியில் சொன்னார். The process of healing also needs to include the pursuit of truth. இதுதான் அடிப்படை. அதாவது ஒரு ஹீலிங் நடைபெற வேண்டும் என்றால், முழுமையான ஆற்றுப்படுத்தல் நடைபெற வேண்டும் என்றால் உண்மையை கண்டறிவதற்கான முயற்சிகள் நடந்தாக வேண்டும். சொல்லிவிட்டு சொன்ன இஸ் a necessary mean for promoting justice, healing and unity என்றார். இதை இலங்கை கொழும்பில் வைத்து அவர் இதை சொல்லிவிட்டு போனார். அவை இதை பலர் இதுதான் இந்த அடிப்படை. இதை நாங்கள் முதல் தெளிவாக புரிந்து கொள்ளணும் தமிழர் சமூகம். இந்த அடிப்படைகள் நடைபெறாமல் நாங்கள் ஹீலிங் என்று ஒன்றை நாங்கள் எட்ட முடியாது. இது ஒரு வடுவாக இந்த மனங்களில் படிந்து கொண்டே இருக்கும். அதை முழுமையாக களைந்து வருவதானால் அந்த நம்பிக்கை வர வேண்டும். நம்பிக்கை கேட்ட நடைமுறை செயற்பாடுகள் வந்தாக வேண்டும். இந்த செயற்பாடுகளுக்கான முறைமையாக தான் நான் கனடிய வடிவத்தை சொன்னேன். இப்பொழுது அவர் சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது, எதிர்கால சந்ததிகளுக்கு தெரிய வேண்டும் என்று. அது முறைமைப்படுத்தப்பட வேண்டும். அதான் கனடாவில் இருக்கக்கூடிய நேஷனல் டே ஆஃப் ட்ரூத் அண்ட் ரிகன்சிலியேஷன். அதனூடாக எதிர்காலத்தில் எந்த ஒரு சந்ததியும் இங்கு நடைபெற்ற இந்த தவறுகளை வெளிப்படுத்துவதாக கனடாவில் ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட செயற்பாடு இருக்கிறது. தேசிய விடுமுறை நாள். அந்த தேசிய விடுமுறை நாள் ஏன் என்பதை பிள்ளைகள் படிக்க போகிறார்கள். இரண்டாவது, நெவர் டு ரிப்பீட் என்று சொன்னால், அது மீண்டும் நடைபெறக்கூடாது என்று சொன்னால், இது நடந்ததுக்கான அடிப்படை கூறுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படை கூறுகள் என்ன? சிங்கள மக்களுக்கு கல்வி திட்டத்தினூடாகவே தமிழ் மக்கள் வாழ்ந்தோடு குடிகள், இது எங்களுடைய சொந்த மண், இதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து விட்டு, இல்லை நாங்கள் சொன்னதெல்லாம் தவறு என்று மாற்ற முடியாது. அவை கல்வி திட்டத்திலிருந்து பல மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்து ஆக வேண்டும். நெவர் டு ரிப்பீட். இதனால் தான் உண்மையை கண்டறிவதற்கு என்ன மூலாதார காரணங்கள் என்பதை சரியாக கண்டறிவது. மூன்றாவது இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முழுமையான அடிப்படை தவறுகளை நிவர்த்தி செய்வது. இதில் ஒன்றுதான் இப்ப கனடாவில் ஒன்று செய்தார்கள். இதுவரை கனடா அவர்களுக்கு நஷ்ட ஈடாக செய்யப்பட்ட அநியாயங்கள், அவர்களுக்கான அநீதிகளுக்காக 26.14 பில்லியன் டாலர்களை வழங்கி இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், அதாவது இந்த கருப்பு ஜூலையின் பின்னர் இதை பதிவு செய்த ஊடகங்கள் என்னென்னலாம் லண்டன்ல இருக்கக்கூடிய கார்டியன் பதிவு செய்கிறது. 100 இண்டஸ்ட்ரியல், இது 29ஆம் தேதி ஜூலை மாதம் பதிவு செய்கிறது. 100 இண்டஸ்ட்ரியல் பிளான்ஸ் இன்க்ளூடிங் 20 கார்மெண்ட் ஃபேக்டரிஸ் கொழும்பில் எரிக்கப்பட்டிருப்பதாக பின்னர் சொல்லுகிறது. அதனுடைய அடுத்த பதிவில் 2ஆம் தேதி ஆகஸ்டில் பதிவு செய்கின்ற பொழுது போடுகிறது, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கன்ஃபார்ம் 20,000 businesses attacked என்று, இது partly destroyed or destroyed என்று. இதே நியூயார்க் டைம்ஸ் தன்னுடைய ஆகஸ்ட் பதிவில் போடுகிறது, இந்த வர்த்தக நிறுவனங்களுக்கான இழப்பீடு மட்டும் $300 மில்லியன், ரூபாய்கள் இல்லை, $300 மில்லியன் வெறும் வர்த்தக நிறுவனங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட சேதங்களுக்காக என்று போடுகிறது. அப்ப பாருங்கள், இலங்கையினுடைய ஜிடிபி 83ஆம் ஆண்டு $5.17 பில்லியன். இன்று இலங்கையினுடைய கடந்த ஆண்டு 25 $108.83 பில்லியன். அவை அன்றைய நியூயார்க் டைம்ஸ் சொன்ன $300 மில்லியன் இன்றைய காசின்படி $6.3 பில்லியன். இது வெறும் வர்த்தக நிறுவனங்களுக்கு செய்யப்பட்ட இழப்பீடு. இதில் ஒரு சதம் கூட இன்று வரை யாருக்கும் வழங்கப்பட்டதா கிடையாது. இரண்டாவது விடயம் இருக்கிறது, இது கொழும்பில் செய்யப்பட்டது. தமிழர்கள் அந்த வர்த்தக அழிவுகள் கொழும்புக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. கொழும்பை கடந்து அனைத்து பகுதிகளிலும் அது நடைபெற்றது. கண்டியில் நடைபெற்றது, நுரையில் நடைபெற்றது, பதுளையில் நடைபெற்றது, திருவோணமலையில் நடைபெற்றது, யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. எல்லா இடத்திலும் இந்த அழிவுகள் இருக்கிறது. இவற்றினுடைய மொத்த இதுவரை கண்டறியப்பட்டதா? இதை கடந்து வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டது, ஏற்பட்ட மக்களுடைய வாழ்வாதார இழப்புகள், அவருடைய உயிரிழப்புகள், காயப்படுத்தப்பட்டவர்களுக்கான இழப்புகள். இது நாங்கள் கருப்பு ஜூலையை மட்டும் பேசுகிறோம். இப்பொழுது இவற்றை அனைத்தையும் சேர்த்து விட்டாலே கருப்பு ஜூலையே ஒரு $20 பில்லியன் வந்துவிடும்.
சரி, இருப்பதெல்லாம் என்ன இழப்பீடுகள்? இந்த இழப்பீடுகளை யார் வழங்குவது? இதில் இதுவரை யாராவதுக்கும் ஒரு பெனி வழங்கப்பட்டிருக்கிறதா? அவ்வாறென்றால் இந்த இழப்பீடுகள் இல்லாமல் என்ன நீதி பரிகாரம் இருக்கிறது? ஆகவே அழிவை மட்டும் சந்தித்த இனமாக மட்டும் இருந்துவிட்டு அதுக்கு எந்த இழப்பீடையும் இல்லாவிட்டால் இந்த இழப்பை செய்தவர்களுக்கு என்ன வழி வரும்? ஆகவே தமிழ் மக்களுக்கும் ஒரு புரிதல் உருவாக வேண்டும். உலகளாவிய ரீதியில் எவ்வாறு அணுகப்பட்டிருக்கிறது, இதில் என்னென்ன முறைமைகள் கையெழுத்துக்கப்பட்டிருக்கிறது, இதற்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஒரு கேள்விதான் எங்களிடம் இருக்கிறது. கருப்பு ஜூலைக்கான பரிகார நிதியை தமிழர்கள் என்றாவது கேட்டிருக்கிறோமா? எனக்கு புரியவில்லை. கேட்டதாக எதுவும் இல்லை. என்னால் 83ஆம் ஆண்டு இது நடைபெற்றதன் பின்னர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் 18 பேரும் சென்னைக்கு ஓடி வந்து அங்கு தங்கிவிட்டார்கள். என்றால் ஜிஆர் உடனடியாக போட்டார், இலங்கை அதாவது ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இது ஒரு சத்திய பிரமாணம் செய்தால்தான் பாராளுமன்றத்தில் இருக்கலாம் என்று. அதனால் இவர்கள் வெளியேறி சென்னையில் வந்து இருந்து விட்டார்கள். அவே 89ஆம் ஆண்டு வரையும் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கவில்லை. அவர்களும் இந்த விடயத்தை காவி செல்லவில்லை. ஆகவே தமிழர் விவகாரத்தில் 83ஆம் ஆண்டுக்கான பரிகார நிதியை நாங்கள் இன்று வரை முழுமையாக அல்லது கேட்கவே இல்லை. பரிகார நீதியை கேட்பதற்கு இப்பொழுது சரியான ஒரு நேரம் அமைந்திருக்கிறது. நேரவர்களை இங்கே அன்பர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அன்பர்களே நீங்களும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை தர வேண்டும். உங்களுடைய கேள்விகளை தொடுத்தால் நல்ல, ஏனென்றால் 30 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கின்றது. சிவா அவர்கள் கூறியது என்னென்றால், ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஐநாவுக்காக படி கூறுகிறார்கள். இதற்கு முன்னரும் இருந்த ஒரு சில அரசியல் தலைவர்கள் இந்த விடயங்களை கூறினார்கள் என்று கூறினார்கள். இது எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் இணைந்து விடயத்தை இப்பொழுது ஆஷ நாணயக்கார கூறியதை எடுத்து இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவர் கேட்கின்றார் நாடாளுமன்றத்தில். நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அதான் சொன்னேன். இப்ப இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சொல்வதற்கு எங்களிடம் சில விடயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒன்று இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் பேசிய எல்லா விடயத்தையும் அடுத்தடியா நீங்கள் எங்களுக்கு நஷ்டம் எடுத்தர வேண்டும், இவ்வாறெல்லாம் பேசுவது ஆபத்தான எடுத்தோட. ஆனால் இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர் மட்டத்தில் பேசுவது ஒன்று இருக்கிறது. அது பின்புலத்தில் பேசுவது, இவ்வளவு இது அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு என்னென்ன நடந்தாக வேண்டும், இது அவர்களுடன் அழுத்தத்தை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாடு ஒன்று. இரண்டாவது, சில விடயங்களை நாங்கள் அடுத்த கட்டத்தை இப்ப எங்களுடைய மக்களிடம், இப்ப ஏன் நாங்கள் தமிழில் இதை பேசுகிறேன்னு சொன்னால் எங்களுடைய மக்களிடம் தெளிவுகள் பெற வேண்டும். இதை இந்த திறந்து இப்ப அவர்கள் ஒரு கதவை சற்று திறந்திருக்கிறார்கள். ஹர்ஷ நாணயக்காரனுடைய பேச்சு சற்று திறக்க வைத்திருக்கிறது. இந்த கதவை முழுமையாக திறந்து விடுவதும் இந்த கதவினூடாக முழுமையான பயணத்தை உள்ளே செய்வதற்குமான ஒரு பொறிமுறை வடிவத்தை நாங்கள் வகுக்க வேண்டும். எல்லாத்தையும் அப்படி எடுத்து தெளிச்சு விட்டோம் என்று சொன்னால் அது சரியான முறைமை அல்ல. அது திட்டமிடலில் இருக்கிறது, என்னென்ன கட்டங்களாக நாங்கள் தொடர்ந்து முன்னகர்வது. ஆனால் இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு வேகமான நகர்வுக்கு நாங்கள் எங்களை தயார் செய்து கொள்வது, இது பல படிமானங்களில் செய்ய வேண்டியிருக்குது. சர்வதேச அரசுகள் மட்டத்தில் எடுத்து செல்லப்பட வேண்டிய விடயங்கள் இருக்குது. மனித உரிமைகள் அமைப்புகள் மட்டத்தில் எடுத்து செல்லக்கூடிய விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது மனித உரிமைகள் அமைப்பாக இருந்தால் என்ன செய்வார்கள், இந்த அவருடைய கருத்தை வரவேற்று, ஆனால் ஆட்சி இன்னும் இந்த விடயத்தில் இன்னும் கனதூரம் பயணித்தாக வேண்டும் என்று என்னென்ன விடயங்களில் பயணிக்க வேண்டும் என்று பட்டியலை வெளியிடுவார்கள். இவ்வாறு அவர்களை வெளியிட வைப்பது கூட ஒரு விதத்தில் வாய்ப்பு தான். ஏனென்றால் சர்வதேச தளத்தில் இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான பல்வேறு அழுத்தங்களுடைய பொறிமுறைகள், இந்த அழுத்தங்களுடைய பொறிமுறைகளை நாங்கள் எவ்வளவு தூரம் என்னால் இப்ப ஒன்று இருக்குன்னு சொன்னால், இவ்வாறான கருத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒன்று எதிர்பார்க்கிறார்கள். அரணியா இருந்தாலும் சரி, ஹர்ஷாவா இருந்தாலும் சரி, தங்களுடைய ஆட்சி ஏனையவர்களும் பார்க்க சற்று வேறுபட்டு இருக்கிறது என்ற ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்பவும் முனைகிறார்கள். அது அவருடைய முயற்சியா இருக்கட்டும். இப்பொழுது ஒருவன் ஒரு துரும்பை தருகிறான் வைத்துக் கொள்வோம். அந்த துரும்பை கட்டி கொண்டு நான் 5 தூரம் அடி முன்னே நகர்வதுதான் என்னுடைய விவேகம். அந்த விவேகத்தை இவ்வாறு நாங்கள் பயன்படுத்திக் கொள்வது. அவே இது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை வைத்துக் கொண்டு நாங்களே நிறைய தவறுகளை இழைத்திருக்கிறோம். 83 இன அழைப்பு சம்பந்தமாக நாங்கள் ஆண்டாண்டுக்கு நாடுகள்ல ஒரு நிகழ்வை நடத்துகிறோம். இதை கடந்து நாங்கள் எதுவும் செய்யவில்லை. நாங்கள் இதுவரை பரிகார நீதியை 83க்கு கேட்கவில்லை என்பதையே மறந்து விட்டோம். என்று சொன்னால் கேட்கக்கூடிய தலைமை தாயத்தில் இருக்கவில்லை. இரண்டாவது, இதை நகர்த்துகின்ற பொறிமுறையும் அப்பொழுது இருக்கவில்லை. இப்பொழுதாவது அதை விட்டுவிட்டு இதை
அந்த பொறிமுறையை நகர்த்துவதற்கான வாய்ப்பை நீங்க சொன்னது போல தந்திருக்கிறார் ஹர்ஷா. இதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் எவ்வாறு நகர்வது என்பது எங்களுடைய திட்டமிடல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நிறைய இதில் ஆழமாக சிந்திக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இளையவர்கள் நிறைய உள்வாங்கப்பட வேண்டும். என்றால் அவர்கள் தான் இதை தொடர்ச்சியாக எடுத்து செல்ல கூடியவர்கள். அவை இது பல மட்டங்களில், சர்வதேச அரசியல் மட்டத்தில், சர்வதேச நிறுவனங்கள் மட்டத்தில், இப்ப ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆவியத்திலிருந்து ஏனையவர்கள் மட்டத்தில், இதை கடந்திருக்கக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகள் இருக்கிற சர்வதேசம், இதை கடந்து கொழும்பில் இருக்கக்கூடிய தூதுவர்கள், இவ்வளவு மத்தியிலும் செய்வது நாங்கள் படம் போட்டு பட்டியலிட்டு இவருக்கு சொன்னோம் என்று சொல்வதல்ல. இது அவர்களுடான அழுத்தத்தை கொண்டு சேர்ப்பதற்கான பின்முயற்சி. இது பின் நகரில் நடைபெறுவது. இதே நேரம் கொழும்பில் தாயத்தில் எங்களுடைய உறவுகளுக்கும் அல்லது புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கும் இது குறித்த புரிதலே நாங்கள், இந்த விவாதம் ஏன் அவசியமாகும் என்று சொன்னால், இப்ப எங்கள ஒரு 4 பேர் இறங்கிடுவார்கள், பாத்தீங்களா அவங்க சொல்லிட்டாங்க இவ்வளவு காணும் என்று சொல்லி நிறுத்தி விட்டுருவார்கள். அவர்களுக்கு அது புரிதல் இல்லை, அவருடைய விளைப்பாடு. அதனால்தான் நான் இது சம்பந்தமான ஏனைய நாடுகளுடைய முயற்சிகள், அவர்கள் எவ்வளவு தூரம் முன்னே சென்று இருக்கிறார்கள், நாங்கள் எவ்வளவு தூரம் பின்தங்கி இருக்கிறோம் என்பதையும் சொல்லி காட்டினேன். இப்ப இந்த ஹாஷா நாணயக்கார நீதியமைச்சர் கூறிய விடயத்தை வைத்து வழக்கு தொடுக்க முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்ப வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய சவாலையும் சொல்லி விடுறேன். இப்பொழுது இலங்கை தீவில் நீதிபதிகளுடைய வயதை எல்லையை கூட்டுவதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது பெரும் பேசு பொருள். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற இன்றைய நாளிலேயே வழக்கறிஞர்கள் சங்கம் முழுமையாக ஒன்று கூடி கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அது இன்னொரு விடயம், பேசு பொருளாக பேச வேண்டிய விடயம். ஆனால் அதில் மூலாதாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, இலங்கையினுடைய வழக்காடு மன்றங்களில் 11,30,000 வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு மேற்பட்ட வழக்குகள் இன்னும் வழக்காடு மன்றத்துக்கே வரவில்லை. அப்ப இது என்னத்தை சொல்லி நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையினுடைய வழக்காடு மன்றத்துக்கு போய் நாங்கள் ஒரு தீர்ப்பை பெறுவதற்கு பல ஆண்டுகளில் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து நிற்கிறோம். அது இலங்கையினுடைய நீதித்துறை எதிர்கொள்கின்ற பெரும் சவால். ஆகவே இதை வைத்துக்கொண்டு என்ன விதத்தில் நாங்கள் ஒரு என்னன்னு சொன்னால், சரி, இலங்கை தீவை விடுங்கள், சர்வதேச பொறிமுறையில் இருக்கின்ற நீதித்துறைக்கு, அதாவது ஒரு ஆளும் கட்சியினுடைய நீதி அமைச்சர் இந்த விடயத்தை கூறும் பொழுது அது திட்ட தெளிவாக எல்லாவற்றையுமே கோடிட்டு காட்டி, எப்படி அந்த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரரை வைத்து வீடு வீடாக தேடி கொலை செய்தார்கள் என்றதை கூறும் பொழுது, உண்மையிலே ஒரு சர்வதேச சட்டத்தின்படி அது உண்மையான ஒரு இனப்படுகொலை, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலைகளாக பார்க்கப்படாதா? இல்லை, அவரே இனப்படுகொலை என்று வர்ணிப்பதற்கான காரணங்களை சொன்னார். ஏனென்று சொன்னால், தாக்கப்பட்டவர்கள் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் தாக்கப்படவில்லை, தமிழர்கள் என்றதற்காக தாக்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இனப்படுகொலையுடைய அடிநாதமே. ஒரு எத்தினிசிட்டி, அவர்களாக ஒரு இனம் அவர்களாக குறிவைத்து தாக்கப்படுவது, அது 5 பேராக இருந்தாலும் 500 பேராக இருந்தாலும் 5000 பேர் இருந்தாலும் அது இனப்படுகொலைதான். அப்ப என்னால் அவ்வாறுதான் தாக்கப்பட்டார்கள் தமிழர்கள் பெருமெண்ணிக்கையில் என்பது அவர் கோடிட்டு சில விடயங்களை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அது ஒரு நாங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய என்ன ஹேண்ட்சாட்டில் இருக்க போறது, இதை யாரும் நீக்கிவிட முடியாது. இதை வைத்துக்கொண்டு எங்களுக்கான வல்லை, இப்ப இன்னொன்று சொல்லுகிறேன், ஜூரிஸ் ஆர்கனைசேஷன் இருக்கிறது. அந்த ஜூரிஸ் அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் லண்டன்ல. அவர்கள் 83ஆம் ஆண்டை நடைபெற்றதை இனப்படுகொலை என்று அதற்கான ஆதாரங்களை போட்டு அப்பொழுதே வெளியிட்டு விட்டார்கள். இப்பொழுது அதென்றால் நாங்கள் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு சர்வதேச அமைப்பு 83ஆம் ஆண்டை இனப்படுகொலை என்று வர்ணித்திருக்கிறது. ஆனா நாங்கள் அதை இனப்படுகொலை என்று வர்ணிப்பதற்கு எங்களுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டது. இப்பொழுதுதான் நாங்கள் எல்லாத்துடன் சேர்த்து அதையும் இனப்படுகொலை என்று சொல்லுகிறோம். நாங்கள் அதுக்கு முன்னர் அதை புரோகிராம் என்றோம், ஜெனோசைட் என்று சொல்லவில்லை, புரோகிராம் என்றோம், எத்தனிக் கான்ஃபிளிக்ட் என்றோம், நாங்களே சொல்லிக் கொண்டு இருந்தோம். ஆகவே நாங்கள் திருந்துவதற்கு எங்களுக்கு நிறைய இருக்கிறது. என்னால் நாங்கள் ஜூரிஸ் அமைப்பை அதை சொன்னது என்றது எங்களுக்கு பலருக்கு தெரியாது. நீங்கள் கூறினீர்கள் ஏற்கனவே சர்வதேசத்தில் இன அழிப்பென்று கூறியது என்று சொன்னால், ஏன் இது தொடர்பாக ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கிறது? ஏன் எடுக்கவில்லை? தமிழ் சமூகங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நீண்ட குறைபாடு என்று சொன்னால், எந்த முயற்சிகள் செய்தால் சிலர் அந்த முயற்சியை தவறென்று வாதிப்பதிலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள். யாரோ ஒரு முயற்சி செய்கிறார், அவரை முயற்சி செய்யும் போது அனுமதியுங்கள். ஒன்று. இரண்டாவது, நாங்கள் இதை முழுமையாக ஒரு சமூகமாக கொண்டு நகர்த்துவதற்கு எங்களுக்குள்
ஒரு கலந்தாளோடு ஆய்வுகளை செய்து ஒரு சரியான வழித்தரத்தை இதுவரை முறைமைப்படுத்தி நாங்கள் செய்யவில்லை. இப்பொழுது இலங்கை தீவில் என்னென்ன முயற்சிகள் செய்யப்பட வேண்டும், இலங்கை தீவில் இருக்கக்கூடிய சர்வதேச மட்டத்தில், அதாவது தூதரக மட்டங்கள், ஏனைய அமைப்புகள் என்றால் ஐநாவுக்கெல்லாம் வதிவிட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவை இந்த வதிவிட பிரதிநிதிகள் ஊடான முயற்சிகளை தொடர்ச்சியாக என்னென்ன விடயங்களை செய்வது, இந்த பரிகார முயற்சியில் என்னென்ன இலக்குகளை நாங்கள் முதல் நிர்ணயிப்பது, அந்த இலக்குகளை நோக்கியான பயணத்தை எவ்வாறு முன்னெடுப்பது. இதே நேரம் இவ்வாறான முயற்சிகளுக்கு சர்வதேச தளத்தில் இப்பொழுது தூதுவர்களை அங்கு சந்திக்கிறார்கள், அங்கு சந்தித்து ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டால் தூதுவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் இந்த விவகாரங்களை இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நாடுகளுடைய வெளிவாரத்துறைக்கு அனுப்பி வைப்பார்கள். அது வெளிவாரத்துறையில் நித்திரை தூங்கி கொண்டிருக்கும். அப்ப நாங்கள் இங்க இருக்கக்கூடிய வெளிவாரத்துறையை நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்கள் அணுகி இங்க இருக்கக்கூடிய ஆட்சியில் இருப்பவர்களிடம் வெளிவார அமைச்சரிலிருந்து இதை வலியுறுத்துகின்ற பொழுது அங்கிருந்து அனுப்பப்பட்ட இந்த விவகாரமும் வலுப்பெற்றதாக மாறும். அப்பொழுது அந்த நகர்வுக்கு அவர்கள் தயாராவார்கள். அப்ப நாங்கள் போய் பேசுகின்ற பொழுது இப்ப எங்களிடம் ஒரு பழக்கம் இருக்கிறது. இப்ப எங்களோட ஹிஸ்டரியை சொல்லிட்டு வர்றது, 83 என்ன நடைபெற்றது தெரியுமா என்று சொல்லி கொண்டிருப்போம். அதை கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்பது, நீங்கள் என்னத்தை எங்களிடம் இது சார்ந்து எதிர்பார்க்கிறீர்கள் என்று. அப்படி எதிர்பார்க்கிற விடயம் என்ன என்ற ஒரு 3 விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு சொல்லக்கூடிய சில வேளை நாங்கள் முதலாவது கேட்பது கடினமாக வேண்டும் என்றால் கேட்போம். ஏனென்றால் அதை செய்வதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கலாம். சரி, அது முடியவில்லை என்றால் இதை செய்யுங்கள். இரண்டாவது கடின செய்யக்கூடிய ஒரு வலுவானதை நாங்கள் கேட்கக்கூடியதா இருக்கும். இதுதான் அந்த ராஜதந்திர அணுகுமுறைகளில் இருக்கக்கூடிய முறைமைகள். இவ்வாறு பார்த்தால் இன்னொரு விடயம் இருக்கிறது. தாயகத்தில் என்னத்தை அவர்களிடம் வலியுறுத்தி கேட்கிறார்களோ அதைத்தான் நாங்களும் வலியுறுத்தக்கூடிய ஏற்படும். அவர்கள் ஒன்றும் நாங்கள் ஒன்றுமா இருந்தால் இங்க இருப்பவர்கள் கேட்பார்கள், அவர்கள் இதை கேட்கிறார்கள், நீங்கள் இதை கேட்கிறீர்கள், இது எது என்று ஒரு சவால் வந்துவிடும். ஆகவே இங்குதான் ஒரு தொடர்பு இணைப்பு தேவைப்படுகிறது. தாயகத்தில் இவ்வாறான விவகாரத்தை காவி செல்வதும். இப்ப இதுக்கு அரசியல் கட்சிகள் தான் தாயகத்தில் வேண்டுமா என்றால் நான் சொல்வேன் இல்லை. அரசியல் கட்சியிலும் அது உள்வாங்கப்பட்டிருக்கலாம். இதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். அது எவ்வாறான கட்டமைப்பு தமிழர் சர்வதேச விவகாரங்களை அல்லது வெளிவிவகார விவகாரங்களை கையாளுகின்ற ஒரு குழுவாக அமைக்கப்பட்டால் அதில் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் துறை சார்ந்த பேராசிரியர்கள் இருக்கலாம், அல்லது அது சார்ந்த மாணவர்கள் இருக்கலாம். அந்த துறை சார்ந்ததை கையாளக்கூடிய வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவும், அதுல ஆலோசனை குழு இருக்கலாம், சந்திப்புகளை மேற்கொள்ளக்கூடிய குழுக்கள் இருக்கலாம். அந்த ஒரு குழு தாயகத்திலும் இதுக்கு இணையான சர்வதேச குழுக்களும் அந்த குழுக்களுக்கான ஒரு இணைப்பு அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு பேசிக்கொள்வது. அவை எல்லாரும் ஒரே பேஜில் நின்றார்கள், ஒரே இடத்தில் நின்று ஒரே விவகாரத்தை தொடர்ந்து பேசக்கூடியவர்களா இருந்தால் அதுதான் ஒரு இனத்தினுடைய வல்ல. எங்களிடம் இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் எங்களிடம் இணைப்புகள் என்று இல்லை. எல்லாரும் 100 துண்டுகளாக பிரிந்து நிற்கிறோம். இது ஒரு இனம் சார்ந்த வல்ல நிலை அல்ல, அது ஆபத்தானது. இதை மாற்றுகின்ற ஒரு பொறுப்பு இருக்கிறது. இது எல்லா மக்களுக்குமான பொறுப்புன்றா இல்லை. இந்த செயற்பாட்டில் இருப்பவர்கள் இதை இணைத்தாக வேண்டும். இப்ப இந்த குழுக்களில் கட்சிகளை சார்ந்த பிரதிநிதிகளும் ஒருவர் இருந்து அவர்களும் அதில் கலந்து கொள்வர்களாக இருக்கலாம். ஆனா அவர்கள் மட்டும் தீர்மானிப்பவர்களாக இருந்துவிடக் கூடாது. இது ஒரு தமிழ் சமூகத்தில் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களிடம் இருக்கிறது. மண்ணும் புலமும் எங்களுடைய உறவுகள் இணைந்து ஆவணப்படுத்தி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ற அந்த கேள்வியை தொடுத்திருக்கின்றார். நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஒரு 8 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றது. நேரு அவர்களை நீங்கள் பதிலை கூறுங்கள். அது மண்ணும் இதும் இணைந்து ஆவணம் படுத்தது நிச்சயம் கட்டாயம் தேவை. அது அந்த ஆவணம் படுத்ததற்கான ஒரு அலுவலகத்தை சர்வதேச ரீதியாக நாங்கள் உருவாக்குவோமானால் இன்னும் சிறப்பு. அதுக்கு ஒரு மத்திய புள்ளியாக லண்டன் இருப்பது இன்னும் சிறப்பு என்று சொல்லிக் கொள்வேன். அதான் அது அவ்வாறு இருந்தால், ஏன்னால் நாங்கள் ஒரு இடத்தில் எங்களுடைய ஆவணங்களை இப்ப பாருங்க, ஐநாவிலேயே இருக்கக்கூடிய சவால் என்று சொன்னால் இதுவரை 3 தரம் ஐநாவுடைய மனித உரிமைகள் அமைப்புக்கு முள்ளிவாய்க்கால் காணொலியில கொடுத்து விட்டோம். முதல் தரம் கொடுத்தா பிறகு அது இல்லைன்னு சொல்லி 2ஆம் தரம் கேட்டார்கள், கொடுத்து விட்டோம். 3ஆம் தரம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது 4ஆம் தரம் இப்பொழுது கேட்பாரு காத்திருக்கிறோம். ஆகவே இது என்ன விடயம் சொன்னால் அங்கும் அவரிடம் இருக்கக்கூடிய விடயம் சொன்னால் அதை முழுமையாக ஆவணப்படுத்தி சேகரித்து வைக்கின்ற பொறிமுறை அவரிடம் கிடையாது. அவருடைய நான் தப்பு சொல்லவில்லை, அதே இல்லாமல் தான் இருக்கிறார்கள். அவை அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவ்வாறுதான் அவை எங்களிடம் இல்லாம போனால் அவர்கள் 4ஆம் தரம் கேட்டா கொடுக்கவும் முடியாது. அப்ப இதுல ஒரு சவால் என்று சொன்னால் எங்களிடம் இருக்கிற ஆவணங்களும் சிதறி கிடக்கிறது இன்றைய சூழல். அவை ஒரு இடத்தில் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றால் எப்பொழுதும் அது எங்களுக்கு தேவைப்படலாம். அது தேவைப்படுகின்ற காலத்தில் எப்பொழுதும் நாங்கள் ஆவணத்துடன் என்றால் ஆவணம் இல்லாமல் எந்த ஒரு முன்னகர்வும் சாத்தியமில்லை.
ஆகவே அந்த ஆவணங்கள் மிக முக்கியமானவை. அவற்றை சேகரித்து வைக்கின்ற பொறுப்பு இளையவர்களை இதாக வைத்துக் கொண்டு அவை தொடர்ந்து இயங்குகின்ற பொறுப்பை சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர் சமூகம் செய்தாக வேண்டும், கட்டாயம் செய்தாக வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் பேசிக் கொண்டிருப்பவர்களாக இருப்போம், புற ஒன்று நடக்காது. இரண்டாவது விடயம் இருக்கிறது. எங்களுடைய இணைவுகளில் இவ்வாறு ஒன்று அமைகின்ற பொழுது பல செயற்பாடுகளை ஒருங்கிணைக்கின்ற பணியையும் அந்த அலுவலகமே செய்யக்கூடியதாக இருக்கும். தாயத்தில் இருப்பவர்களையும் நாங்கள் இணைத்து பேசுவது, அந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்வது, என்னால் எதுவும் பச்சைத்தண்ணியில பலரும் சுட முடியாது. ஆகவே அது சரியான விதத்தில் ஒழுங்கமைக்கப்படுவதுதான் அதற்கான முயற்சி. என்னால் நாங்கள் 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் ஜெனீவாவில் ஒரு அலுவலகம் எங்களிடம் இருந்தது. அங்க தொடர்ச்சியான ஒரு இயங்கு சக்தியும் இருந்தது. 2009 பின்னர் அவலம் ஒரு முடக்கத்துக்கு வந்து விட்டது. நான் அதுக்கு பின்னர் பலமுறை வேண்டி இருக்கிறேன். நாங்கள் அங்கு ஒரு அலுவலகத்தை எல்லாரும் சேர்ந்து அமைப்போம், அதுக்கான ஒரு நிதியை ஒதுக்கி தொடர்ச்சியாக அங்கு இளையவர்கள் நின்று பணியாற்றுவதும், குறுகிய காலத்தில் உள்ளவர்கள் இந்த துறைசார் வல்லுநர்களை நாங்கள் முக்கிய பரப்புகள் இருந்து அங்கே அனுப்பி அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அங்கு சென்று அந்த பணிகளை செய்வதற்கான முறைமைகளை நாங்கள் ஒழுங்கமைப்போம் என்று கேட்டு பலமுறையாகிவிட்டது. ஆனால் அதுக்கான ஒரு ஒழுங்காற்றலை ஒழுங்கான முறையில் அங்கிருப்பவர்கள் செய்ய வேண்டும். நாங்கள் கனடாவிலிருந்து கொண்டு அங்கு இருப்பதை செய்ய முடியாது. ஐரோப்பிய வட்டையில் அதை செய்வதற்கான முயற்சிகளை செய்யுங்கள் என்று சொன்னதன் பின்னர் 2009 பின்னர் அது அவ்வாறு எல்லாம் கிடப்பில் போய்விட்டது. நாங்கள் வருடம் போய் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்து விட்டு வருகிறோம். அது செய்யக்கூடிய பணியிலும் பார்க்க ஒரு அலுவலகம் செய்யக்கூடிய பணி நிறையவாக இருக்கு. அவை இது புரிதலுடன் செய்யக்கூடிய வேலைகள். அப்ப நாங்கள் பல இடங்களில் தவறிக்கொண்டிருக்கிறோம், மிக மோசமாக தவறிக்கொண்டிருக்கிறோம், ஒரு இனமாக தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏன்னா நாங்கள் மற்றவர் மீது குறை சொல்லிவிட்டு எங்களுடைய பணிகளில் நாங்கள் தவறிக்கொண்டிருப்பது அழகான ஒரு விடயம் இல்லை. இவ்வாறு தான் நாங்கள் பல இடங்களில் எங்களுடைய இன்றைய நிற்கதி நிலைக்கு காரணமே எங்களுடைய தவறுகளை வெளிப்படையாக பேசி தீர்வுகளுக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களுக்குள்ளேயே நாங்கள் மோதிக்கொள்கிறோம். அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை கடித்து குதறுவதிலேயே பாராளுமன்றத்தினுடைய நேரம் போகிறது. தமிழனை கடித்து குதறுவதிலேயே எங்களுடைய இதைத்தான் எதிரியானவர்கள் விரும்புகிறார்கள். இவர்கள் தங்களுக்கு அடித்து மோதி சிதைந்து போகட்டும் என்று அவர்கள் அமைதியாக இருந்து விடுவார்கள். இது ஒரு இனம் சார்ந்த இவ்வாறான அந்த செயற்பாடு யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு இனமாக நாங்கள் அதை அனுமதிக்க கூடாது, அதை வரவேற்க கூடாது. ஏன்னா நாங்கள் ஒரு கொசிப் சமூகம் போல மாறிவிடுகிறோம். இதை தவிர்க்க பழக வேண்டும். நாங்கள் ஒரு வேகமாக நகர்கின்ற ஒரு புதிய உலக ஒழுங்குக்குள் வந்து நிற்கிறோம். இந்த புதிய உலக ஒழுங்கில் யார் முன்னுக்கு ஓடுகிறானோ அவன் ஒரு அரசனாக இருப்பான். ஏன்னா அவனால் தான் இதையும் சாதிக்கக்கூடியதா இருக்கு. அவை நாங்கள் மாற வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. அவைய அந்த மாற்றத்தை இப்ப ஒன்றைத்தான் சொல்லுகிறேன். இதை நாங்கள் இன்றைக்கு மாவீரர் நாள் என்றால் தாயத்திலும் சரி புலத்திலும் சரி பெரும்பான்மையான மக்கள் இன்றும் கூடுகின்ற ஒரே ஒரு நிகழ்வு அதுதான். எதற்காக கூடுகிறோம்? எங்களுக்காக தங்களுடைய இனிய உயிர்களை ஆகுதியாக்கினவர்கள். அவர்களிடம் எங்கள் சார்ந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதை இவர்கள் நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கையில் முன்னால் போனவர்கள் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் இருக்கிறோமா? ஒரு இனமாக இருக்கிறோமா? நிமிர்ந்திருக்கிறோமா? நான் ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு கௌரவம் தரக்கூடிய வகையில், எனக்கு ஒரு சாதம் தரக்கூடிய வகையில் நான் செயற்படுகிறேனா என்கின்ற கேள்வியை கேட்டால் நாங்கள் பல தவறான விடயங்களை தவிர்த்து கொள்ள முடியும். ஒரு இனத்தினுடைய மாற்றம் என்பது எங்கள் ஒவ்வொருவரிலும் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஒவ்வொருவருடைய மாற்றத்துக்கும் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால் நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் சாத்தியம். ஏன்னா அந்த வல்நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறன்னா நிச்சயம் இருக்கிறது. ஆனால் ஒருங்கமைக்கப்படவில்லை. அதை செய்கின்ற பொறுப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுடன் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த மாற்றத்தை எங்களால் நிச்சயம் செய்ய முடியும் என்பதுதான். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். முடிந்தால் உங்களுக்கு ஒரு நிமிடம் இருக்கின்றது உங்களுடைய கருத்தை தருவதற்கு. முயற்சி செய்து பாருங்கள், உங்களால் பேச முடியுமா என்று. வணக்கம். வாங்க, கூறுங்கள். என்னது கேட்டால் கடைசி நேரத்துல வந்திருக்க எடுக்க முடியாம கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னது கேட்டால் தம்பி, தமிழன் நாங்களே எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை வந்து இன்று வரையும் சொல்றதுக்கு தயாரா இல்லை. புலம்பெயர் தேசங்களை நிகழ்வுகளை கூட அதை தவிர்த்துதான் நிகழ்வுகள் செய்யும். அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு அப்படி நீதி கிடைக்கும். சரி, இந்த நாட்டுல வந்து இந்த நாட்டு மக்களுக்கு, கனடா நாட்டுல அந்த பூர்வகுடி மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. முன்னர் ஆட்சியில இருந்தவ இனப்படுகொலை செய்திருக்கிறவன் இப்ப உள்ள தலைமுறை அவை பிரதமரா வந்தவை மன்னிப்பு கேட்டு அவைக்கான நிவாரணம் கொடுத்திருக்கணும். ஆனால் அன்றைக்கு கர்ஷன நாணயக்கார சொல்ற ஜெயாராக்கள் யூஎம்பி தான் செய்யல. யூஎம்பி மட்டும் செய்ய இல்ல, மாறி ஆட்சிக்கு வந்து அத்தனை பேரும் தான் கொலை செய்திருக்காரு. பிரேமதாசா 90ஆம் ஆண்டு கிழக்கு மாநிலத்துல எப்படியான மரண ஓலம் தெரியுமா? அது ஒருத்தரும் சொல்றேன் இல்லை, ஒருத்தரும் கதைக்கவே இல்லை அந்த விஷயத்தை.
நான் இருக்கிறேன் தம்பி. 77ஆம் ஆண்டுல இருந்து நான் இருக்கிறேன். இனால் இப்படி ஒரு சாட்சியம் 77, 83, 85, 90, 2001 வரையும் தாயத்துல இருந்திருக்கு. இனால் இப்படி சாட்சியா இருக்கு. அப்ப அப்படி சொன்னவர் ஒரு மன்னிப்பு கட்டாங்களா மனம் வருந்தி? எந்த சிங்க ஒரு மன்னிப்பு கட்ட தயாரில்லை. தாங்கள் புத்தன் புனிதன் முன்னுக்கு இந்த இடம் கொலை செய்யலாம் சொல்லிட்டு போறாங்களே ஒழிய இதை கட்டா தமிழம் பொங்கி போடுவானா? கருணாநாயக்கரை சொல்லிப்பட்டாரு எங்களுக்கு விஜயாராக்கெல்லாம் செய்த இனப்படுகொலையாண்டு. இவையும் அதான் செய்தவன் செய்து கொண்டு தொகமாத்தான் இருக்கிறான் என்று சொன்னால் செம்மணி புதவொலிக்கு காரணமான ராணுவ தளபதிமாருக்கு பதவி கொடுத்து வச்சிருக்கீங்க. இவைக்கால கலைக்க தகுதி இல்லையே. என்னட்டு கிடைக்கலாம்? நீங்க கிடைக்கலாது. இப்ப நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, உங்க நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும்னு சொன்னா நீங்கள் சரியா நடந்திருக்கோம். நீங்கள் நடக்காம அவ ஜெயார் தான் ஜெயம்னு சொல்லிட்டு போயிடாது. இது என்னன்னு சொன்னால் இவர்தான் நாங்கள் சில பல முயற்சிகளில் தவறி போகிறோம், தடுக்கி விழுகிறோம். ஆனால் அது முக்கியமல்ல. மீண்டும் எழுந்து நின்று பயணிக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அவை அந்த பயணம் தொடர்வதற்காக நாங்கள் நிறைய பேசியாக வேண்டும், நிறைய சிந்தித்தாக வேண்டும். அந்த சிந்தனையை அமல் நடத்துவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்பட்டாக வேண்டும் என்பதுதான் ஒரு தேவை. அந்த தேவைக்காக நாங்கள் உழைப்போம் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்வோம். அற்புதம், அற்புதம். நன்றி நேருவர்களே. பரிகார நீதியும் ஸ்ரீலங்கா நீதித்துறையின் சவால்களும் என்ற தலைப்பில் நாங்கள் இன்றைய நேயர்களுடைய கேள்விகளுக்கு பதில் தந்தீர்கள். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.